பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். பரிசுத்தாவியே தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தின் திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்தருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, தேவரின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. வெள்ளி மறைந்து விடியல் புலரும் இளங்காலை பொழுதினில் நம் தாய் தூயனல் ஒத்தாசை எண்ணெயின் 6ஆம் நாள் பெருவிழா திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் புனித வளனார் குடும்பத்தினரின் சார்பாக பெருவிழா வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ ஆண்டவரின் அடிமை என தன்னையே இறை திட்டத்திற்கு அர்ப்பணித்து இயேசுவை கருவறையில் சுமந்து கல்லறை வரை மடியில் ஏந்தி அருள்மிகு பெற்றவராய் விளங்கியவர் நம் அன்னை மரியாள். ஜென்ம பாவமில்லாமல் உட்பவித்து கீழ்ப்படிதல், அன்பு, தாழ்ச்சி, தேவையில் இருப்போருக்கு உதவி செய்தல் போன்ற பண்புகளை கொண்டு குடும்ப நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் குழந்தைகளுடைய உடல்நல சுகத்திற்காகவும் தாசர் எலிசபெத் குடும்ப நலனுக்காகவும் தொழில் ஆசீர்வாதத்திற்காகவும் குழந்தைகளுடைய உடல் சுகத்திற்காகவும் நற்பணிப்பிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களுக்காக இறைவனிடம் ஒருக்கமாய் ஜெபிப்போம். அன்பார்ந்த இறை மக்களே, புனித சூசேப்ப ஆலய பங்கு மக்களே, உங்களை அன்போடு ஒத்தாசை மாதா இறை மக்கள் சார்பாக வரவேற்கிறோம். இந்த நாளிலே உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காய் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அருமையாக திருப்பலி நிறைவேற்றி வந்திருக்கின்ற பாசத்திற்குரிய தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அருமையானவர்களே, இறைவன் அருமையான நாளிலே இந்த 2 பங்கையும் இந்த நாளிலே அதிகாலை திருப்பலியில் ஒன்றிணைத்திருக்கின்றார். எனவே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவனுடைய பாதத்திலே அன்னிமறி வழியாக எடுத்து சொல்லி உருக்கமாய் ஜெபிப்போம். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவம் நினைத்து பாருங்கள். மனம் வருந்தி அன்போடு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவனது இரக்கம் இந்த பாவங்களை மன்னிப்புகளை வாழ்வு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் புனிதமிக்க ஒத்தாசனை பாதுகாப்பிற்கு மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர்களுக்கு இதற்குரியமை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையான தீவிரத்திலிருந்து நாங்கள் மீட்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியுடைய தகுதியை பெறுவோமா. உமோடு தூயாவில் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றுகிறோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 9 முதல் 13 வரை. அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். தம்முடைய ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருளாகு. ஆனந்த கீதம் உலக
நீ வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 வார்த்தைகள் 27 முதல் 32 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மருத்துவ அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறமே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையானதாய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மருத்துவ அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏன் நீங்கள் விரிவாக்குவதற்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையான நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாம் இருந்திருந்தால் இறைவாக்குவதில் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்குவதில் கொஞ்சவர்களுக்கு வழி பரப்பினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பாதுகாவலுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த 10 நாட்கள் பல்வேறு தலைப்புகளில் சிறப்பாக சிந்தித்து பார்த்து வருகின்றோம். எனவே அந்த நாளில் இந்த தாயினுடைய பாடலில் வரக்கூடிய ஒரு மைய சிந்தனை எடுத்து இந்த நாள் சிந்தனை பொருளாக நாம் தியானிக்க இருக்கிறோம். எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளுடைய தலைப்பாக நாம் வாசிப்பது தூயவர் என்பதை அவரது பெயர் என்பதை இன்றைக்கு நாம் சிந்தனை பொருளாக தியான பொருளாக எடுக்கின்றோம். இது மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது தூய்மையாக இருக்க வேண்டும், புற தூய்மையோடு இருக்க வேண்டும், அக தூய்மையோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கொஞ்சம் யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில், விவிலியத்தின் அடிப்படையில் இந்த தூயவர் என்பது என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிரித்து பார்க்க வேண்டும். நம் படைகளுடைய ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் மிக மிக முக்கியமான ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார் என்று சொன்னால், நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவர்களாய் இருங்கள் என்கின்ற ஒரு மிக முக்கியமான கட்டளையை இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தார். அப்படி நீங்கள் இருக்கின்ற பொழுது மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்வார். எனவே இந்த தூயவர் என்றால் என்ன அர்த்தம்? தூயவர் என்றால் என்ன அர்த்தம்? எஸ்ஐயா நூலில் வாசிக்கின்றோம், ஆண்டவருடைய பண்புகளாக வாழுவதர்கள் அறிவிப்பது என்னவென்று சொன்னால் தூயவர் 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 என்று அறிவிக்கிறார். என்ன அப்படி தூயவராக இறைவனிடத்தில் இந்த பழைய ஏற்பாட்டில் எது குறிப்பிடப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் எவ்வாறு எடுத்துச் செல்கிறது என்பதை இந்த நாளில் நாம் கொஞ்சம் ஆழமாக தொழில்நுட்பக்கூடிய நாம் சிந்தித்து பார்த்து சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். விவிலிய பாரம்பரியத்தை பொறுத்தவரை நமக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கலாம். தூயவர்னா தூய்மையா இருக்கிறது, சுத்தமா இருக்கிறது உண்மைதான். ஆனால் யூத பாரம்பரியம் ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடியது. எப்படி யோசிக்கிறது சொன்னா, தூய்மை என்கின்ற வார்த்தை ஹோலி, ஹோலி சேக்ரெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய மூலத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது தூய்மை என்பதற்கு இன்னொரு பெயர், அதற்கு நிகரான ஒரு பெயர், அது தனித்துவமானது, வித்தியாசமானது. அது மற்ற வயதை போல கிடையாது, வித்தியாசமாக இருக்கக்கூடியது. அதான் தூயவர் என்கின்றார். பிரித்தெடுக்கப்பட்டது, மற்ற காரியங்களை போல அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு ஆண்டவர் நான் தூயவர் என்று இஸ்ராயல் மக்களுக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அங்கே 2 விஷயங்களை மையப்படுத்துகிறார். ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் கடவுளென்று இயல்பாக வைத்திருக்கக்கூடிய இயல்புகளோடு உடையவன் அல்ல நான் தனித்துவமானவன். என்னுடைய இயல்பு உங்களுடைய கற்பனை கெட்டானது. அதனால் அதே போல அவருக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்தது. குறிப்பாக மோவாபியர்கள், உங்களுடைய ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக மோவாபியர்கள் அவர்கள் வேறு ஒரு கடவுளை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள்
உங்களுடைய வழிபாட்டு முறை வித்தியாசமாக இருந்தது இல்லையா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவருடைய வாசிப்பார் எப்படி இருந்தது வாசித்து பாருங்க, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர் என்ன சொல்கிறார்? கடவுள் சொல்கிறார், நீங்கள் யூத மக்கள் என்ன நினைச்சாங்க, இதே போலதான் நாமும் நம்முடைய இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லிக்கிற பொழுது அல்ல, என்னுடைய நியமங்கள் வேறு, என்னுடைய கட்டளைகள் வேறு, என்னுடைய திருவிழம் வேறு, எனவே நான் தூயவர். எனவே தூயவர் என்று சொல்கின்ற பொழுது தனித்துவமானவர், மற்ற காரியங்களை போல அல்ல, நீங்கள் நினைக்கின்ற காரியங்களை போல அல்ல, நான் வித்தியாசமானவர் என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். எனவே அன்னை மரியா தூயவர் என்று சொல்கின்ற பொழுது, இறைவனை தூயவர் அழைக்கின்ற பொழுது அன்னை மரியாவும் தூயவராக உணர்ந்தார். அவர் மற்ற மக்களை போல அல்லாமல், அதாவது உதாரணத்திற்கு முதல் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் ஏவாள் உலகத்திற்கு அடிமையாக போனார், உலக காரியங்களுக்கு அடிமையாக போனார். எனவே அன்னை மரியா தூய்மையானவர் என்று சொல்கின்ற பொழுது அன்னை மரியா வித்தியாசமானவராக இருந்தார். முதல் தாயாக இருந்த ஏவாளை வித்தியாசமானவர் இருந்தார். ஏவாள் உலகத்திற்கு அடிமையாக போனார். அன்னை மரியா இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி இறைவனுக்கு அடிமையாக தன்னை தனித்துவமானவராக காட்டுகிறார். எனவே கத்தோலிக்க கிறிஸ்தவனாகிய நாம் இன்றைக்கு இந்த தூயவர் இறைவனது பெயர் என்று சொல்கின்ற பொழுது நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து விட்டோம், ஞானஸ்தானம் பெற்று விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அதோடு உலக இயல்புபடி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் இறைவனுடைய மக்களாக, இந்த தாயுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. மாறாக நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இறைவனுக்குரியவர்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு? தாமரை இலை தண்ணீரில் கடந்தாலும் அது தண்ணீருக்குள் முங்கி போகாது, அது வித்தியாசமானதாக மேலே இருக்கிறது. அதே போல நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்து இயல்பு உடையவர்களாக இல்லாமல் இறைவனுக்குரிய இயல்புடையவர்களாக தனித்துவமான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நீங்களும் தூய்மையானவர்களாக இருக்க அங்கு ஆசிரியர்கள் என்றால் இந்த காரியத்தை சிந்தித்து பார்ப்போம், ரொம்ப ஆழமாக யோசித்து பார்ப்போம். இறைவன் தனித்துவமானவர், நமது தாய் தனித்துவமானவர். எனவேதான் அங்கு மாணவர் சொல்லப்படுது, சொன்ன பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர். எல்லாம் மற்ற பெண்கள் எல்லாம் இருக்கலாம் இல்லையா, மற்ற பெண்கள் அவர்கள் எல்லாருக்குள்ளும் நீர் ஆசை பெற்றவர், தனித்துவமானவராக அன்னை மரியாதை இருக்கிறார். எனவே அதே போல நாமும் இந்த உலகத்தில் தனித்துவமானவர்களாக, தனித்துவம் என்ற கிறிஸ்தவர்களாக, வித்தியாசமான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் நமக்கு சிந்தனை கொடுக்கிறது. எனவே உருவாங்கியுள்ள தோட்டத்தில் மன்றாடுவோம். இறைவன் இறைவாக ஆசிரிப்பாராக, நம்முடைய தாய் அதற்கு பரிந்துரை செய்வாராக, நம்முடைய சூசையப்பர் அதற்காக பரிந்துரை செய்வாராக. ஆமென். அனைவருக்கும் இறைவன் தந்தையிடம் தேவைகளை மன்றாண்டுகளாக எடுத்து வைப்போம். நல்லாயிரம் இறைவா, இந்த நவநாள் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள் மற்றும் உன் பணிக்காக நீ தேர்ந்து கொண்ட இருபால் துறவியர் அனைவரும் நல்ல உடலுள்ள ஆன்ம நலம் பெற்று உம் மந்தையை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் தலைவரே இறைவா, எம் நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து போதுமான பருவமழை பொழியவும், புயல், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்களில் இருந்து எம் மக்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசி மழை பொழிபவரே இறைவா, தூய ஒத்தாசை மாதாவின் திருவிழாவை சிறப்பிக்கும் மக்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கவும், திருவிழா நிகழ்வுகள் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் நடைபெற வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்மணி போல காப்பவரே இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்கும் புனித வரணம் மற்றும் புனித ஒத்தாசை மாதாலய பங்கு மக்கள் மற்றும் எம் ஊர் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நல்ல கல்வி, வேலை வாய்ப்பு, திருமண வரம், குழந்தை வரம், உடல் நலம், குடும்ப சமாதானம் என உம்மிடம் வேண்டும் வரங்கள் அனைத்தையும் தூய ஒத்தாசை அன்னை பரிந்துரை வழியாக பெற்று மகிழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது மௌனமாக மன்றாடுவோம்.
தாயும் தந்தையுமான இறைவா, இதோ உடைய வார்த்தையை ஏற்று அதை செயல்படுத்திய எங்களுடைய தாயினுடைய இந்த நவநாள் கொண்டாட்ட திருப்பலியில் நாங்கள் எழுப்பியிருக்கின்ற வேண்டுதல்களை கேட்டறிவீராக. இவற்றில் எங்களுக்கு தேவையான நிறைவேற்றி தந்து தொடர்ந்து எங்களுடைய அருள் வாழ்வில் எங்களுக்கு துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரி, நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற படி இல்லாமல் தந்தையாக மீது நாம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, கடவுளின் தாய் மரியாளுடைய கொண்டாடத்தும் நம்பிக்கையால் மன்றாடுகளின் காணிக்கைகளையும் கண்ணோக்கி எழும். அதனால் உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு என்றும் பெற்று தருவனவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, புனிதவரான தந்தையே, புனிதர் அனைவர்களுக்கு மேன்மையை கண்டு நாங்களும் எழுப்புகிறோம் அறிக்கையிடுவது மிக சிறப்பான புனிதர் அனைவரையால் அனைவரும் இந்த கண்டையாளர் புனரையாளர் கடுமையேற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உலகில் செயல்பட புரிந்துள்ளேன். சிறப்பாக
வழியாக காடலை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்புக்கான திருமணங்கள் ஆண்டவரே சிறுசைகளை கழித்ததால் உமது இரத்த பெருக்கை எல்லா காலம் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக மாலை வானங்களில் வழிபடுகின்றன முன்னே காலத்து மயில்கின்றன. அவர்களோடு எங்களுக்குள் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமே கால்வழிகளில் புகழ்ந்த கழிப்புடன் பாடுவதாவது. அவர்கள் ஆவியை பொழுது காணிக்கைக்கு கொடுத்து வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கவே மாறினவாக அவர் பாடுபட உணவளித்து நமக்கு அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்கள் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை இரத்தத்திற்கின்றது. இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவைகளை கூர்ந்தரிடம் எங்கள் திரு தந்தை எங்கள் ஆய் ஸ்டீபன் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்கிறார்கள். தந்தையை உன் திருநிலையில் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறாக. சிறப்பாக ஆண்டவரை இந்த நாளில் திருமணம் ஒப்புக்கொள்கின்ற டெனிஸ் ஜெப பிரான்சிஸ் ஜூபா குடும்பத்திற்காகவும் தாசர் எலிசபெத் குடும்பத்திற்காக ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைவாக இவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். சிறப்பாய் ஆண்டவரை இந்த 6ஆம் திருவிழா திருப்பலி சிறப்பு செய்கின்ற நம்முடைய சூசையப்பர் ஆலய பங்கு இறைமக்கள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறாக. பங்கு தந்தையை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறாக. இந்த திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கின்ற என் தந்தையை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறாக. அன்பு ஆண்டவரே, நம்முடைய ஏழு மாணவர்களையும் சுற்றி வாழ்கிறையும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. நீ படைத்த இந்த உலகை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. உலகில் வாழ்கிற எல்லா மக்களும் நலவாழ்வு வாழ்வார்களாக. மேலும் ஈர்த்தலும் இது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளிவேற்று
ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தாயப்பர், கோடியற்புதர் புனித அந்தோனியார், புனித சவேரியார், புனித குழந்தை தெரசம்மாள், புனித ஞான பிரகாசியார், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வந்த இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரே, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைப்பணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இதோ என் சபை, இதோ உடைய பாவங்களை போக்கியவர், இந்த சிவந்து கலைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் நீரமே
சூசையப்பர் ஆலய இறைமக்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்களை சந்திப்பதும் உங்களை வரவேற்பதும் உங்களை இந்த ஆலயத்தில் இறைவனுக்குள்ளாக கொடுத்து ஜெபிப்பதும் மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி. எனவே இந்த நாளிலே வந்திருக்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் நான் மனமகிழ்ச்சியோடு நன்றி கூர்ந்து நான் பாராட்டுகிறேன். இந்த நாள் அருமையான திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அன்பு அருட்தந்தை சுதந்திர தந்தை அவர்களை எங்கள் சார்பாக பங்கின் சார்பாக இறைவர்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நிறைவாக நல்ல ஒரு தந்தை, அருமையான தம்பி, இனிமையாக பாடக்கூடியவர் தந்தை. அருமையானவர்கள் இந்த நாளிலே அருமையாக பாடகர் குழுவினர் வந்திருக்கிறீர்கள். அருமையாக பாடல்கள் நம்முடைய சூசையப்பர் பகிர்ந்து நிர்வாகி அருமையாக நீங்கள் இறை மக்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள். எனவே நம்முடைய சூசையப்பர் பகிர்ந்த நிர்வாகி அவர்களுக்கு மனமான நன்றி பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நிறையமாக கொண்டாடி அழைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். பாடகர் குழுவினரே, உங்களையும் மனமார்ந்த விதத்தில் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறேன். என்றால் நேற்றைய தினமே நீங்கள் வந்து தயாரித்த விதம் மிகச் சிறப்பாக வழிபாடு இருக்க வேண்டும், திருப்பலி இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையிலே நேற்றைய தினமே நீங்கள் வந்து தயாரித்தது எனவே மிகவும் மகிழ்ச்சி. எனவே நீங்கள் பங்கின் சார்பாக இறைமக்கள் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவிக்கிறோம். அண்ணாவாக நன்றி நிறையமாக அருமையானவர்களே, எல்லா காரியங்களையும் தயாரித்து இறை மக்களுக்கு தகவல் சொல்லி மிகச் சிறப்பாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அருமையாக இங்கே அனுப்பிய கடந்த 4 ஆண்டுகள் இறுதி ஆண்டு 5வது ஆண்டாக உங்களுக்கு அற்புதமாக இறைவனை நடத்தி கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய அன்பு தந்தை ரவீந்திரன் பன்னாண்டு தந்தை அவர்களை எங்கள் இறைமக்களின் சார்பாக ஒரு நிர்வாகத்தின் சார்பாக என் சார்பாக மனமார்ந்த நன்றி தந்தை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய அந்தோனியா ஆலய நிர்வாகி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் வரவேற்று எங்களுடைய நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்ளும். அருமையான ஒரு அன்பின் அடையாளமாக பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையானவர்களே, ஒரு மிகச்சிறப்பு இந்த காரியத்தை நான் மகிழ்ச்சியோடு நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரே ஊரிலே 2 பங்குகள் இருப்பது என்பது நம்முடைய மறை மாவட்டத்தில் 3 இடங்களில் இருக்கிறது. ஒன்று வேம்பாடிலே 2 பங்கு, ஒரே ஊரில் 2 பங்கு, மணப்பாடிலே ஒரே ஊரில் 2 பங்கு, ஏரிலும் ஒரே ஊரிலே 2 பங்கு இருப்பதை பார்க்கிறோம். இங்கே சற்று வித்தியாசமாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆலயமாக இருக்கும். வேம்பாடில் தோமையார் ஆலயம் இருக்கிறது, அதுக்கப்புறம் தூயாமையார் ஆலயம் இருக்கிறது. அங்கே மணப்பாட்டில் பார்க்கின்ற பொழுது யாகப்பர் ஆலயம் இருக்கிறது, தூயாமையார் ஆலயம் இருக்கிறது. இங்கே பார்க்கின்ற பொழுது மாதா சூசையப்பர். எனவே திருக்குடும்பம் போல ஓர் குடும்பமாக 2 பங்குகளும் இணைந்து இருப்பது ஒரு பாரம்பரியத்திலே ஒரு அழகான அந்த குடும்பமாக இருப்பதை நான் அறிவித்தேன். எனவே சூசையப்பர் பங்கு இறைமக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் மனமான விதத்திலே நான் பாராட்டுகின்றேன். நன்றிக்காக அனைவரும் எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு வல்லமையானதால் ஊட்டம் பெற்ற நாளுமே தாழ்வுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்து புனித கனிமறியாளனை போற்றி பிறைப்படுத்துமாக ஏற்றுமதம் மீட்பை அனுபவிக்க தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சென்று வாழ்த்துங்கள். வாழ்க்கை தொடர்கிறது.